வணக்கம். இது உங்கள் திலைநியூஸ் யூடியூப் சேனல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு பல் மருத்துவக் கல்லூரியின் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி முகாம் மற்றும் கண்காட்சி 29/5/2024 சிதம்பரம் காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி முகாம் மற்றும் கண்காட்சியில் சிதம்பரம் அண்ணாமலை நகர் அரசு பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் புகையிலையால் வாயில் ஏற்படும் மாற்றங்கள், நிக்கோடின் கரை, வெள்ளை நிற தடிப்பு, வாயிறுக்கு நோய், வாய் புற்றுநோய் ஏற்படும் என்றும் மற்றும் உடலில் ஏற்படும் பாதிப்புகள், நுரையீரல் புற்றுநோய், காசநோய், ஆண்மை குறைவு, இதய நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். மற்றும் பொது இடத்தில் புகைப்பிடித்தால் அரசு புகைப்பிடித்தல் தடுக்கும் சட்டத்தின் கீழ் ரூபாய் 200 அபராதம் விதிக்கப்படும் என்றும் மற்றும் புகையிலை பழக்கத்தை தடுக்கும் நிறுவனம் அடையாறு புற்றுநோய் மையம் அரசு அமைப்பு 800 குயிக் நவ் மற்றும் வாய்ப்புற்றுநோயின் ஆரம்பகால அறிகுறிகள், நீண்ட நாட்களாக ஆறாத வாய்ப்புண், விழுங்குவதில் சிரமம், அசாதாரண தொண்டை கரகரப்பு இதுபோன்ற அறிகுறிகள் இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். மற்றும் வாய்ப்புற்றுநோயை தடுப்பதற்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமென்றும் புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டுமென்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் புகையிலை பயன்படுத்துபவர்கள் வாயில் ஆறாத காயங்களோ அல்லது சதை வளர்ச்சி இருந்தால் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள அரசு பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் எங்களை விட தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நடத்துகின்ற உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு அறிக்கையின் 2023-24 படி புகையிலையினால் ஏற்படும் இறப்பு விகிதம் 1.4 மில்லியன். இந்த புகையிலை உபயோகிப்பவர்கள் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்துகின்ற இந்த விழிப்புணர்வு முகாமில் புகையிலை மருத்துவர்களிடம் நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளலாம். இந்த முகாமிலே பயனடைய அன்புடன் அழைக்கின்றோம். கொஞ்சம் நவுங்க சார், இதை மட்டும் சார், இதை மட்டும் ரைட் அப். கோயில பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு பழக்கம் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிரமம். எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி அதை நிப்பாட்ட முடியாமல் தர்மாடிப்பீங்க. அந்த புகையில பழக்கத்தை நிறுத்துறத நீங்கள் ஒண்டி நினைத்தா நிப்பாட்டணும் மட்டும் இல்லாமல் அதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு பல வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது. அதை பற்றி தான் இதில் விளக்க போகிறேன். இதில் நீங்கள் வாங்குகிற சிகரெட் பாக்கெட்டாக இருக்கட்டும், கோயில பாக்கெட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அந்த இலவச கால் நம்பர் இருக்கும்.
உங்களுக்கு எப்போ நிப்பாட்டணும்னு தோணினாலும் அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து உரிய முறையில் ஆலோசனை கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அது இல்லாமல் இந்த பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்காக தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி கடலூர் மாவட்டம், இந்த கல்லூரியில் இந்த மருத்துவமனையில் அண்ணாமலை நகர் இங்கே இருக்கிற கல்லூரியில் புகையிலை பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கான உதவி சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அவசியம் நீங்கள் வந்து பயன்படலாம். புகையிலை வாய் புகையிலை மற்றும் வந்து புகை பிடிப்பது இது எல்லா பழக்கத்தையும் நிப்பாட்டுறதுக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்படும். இந்த புகையிலை நிப்பாட்டுறதுக்காக சிகிச்சை முறைகளை பற்றி பார்ப்போம். இந்த நிக்கோட்டின் மாற்று சிகிச்சைன்னு ஒரு இருக்குது, என்ஆர்டின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் வந்து சூயிங்கம் இதில் இருக்கும். ஸோ வந்து நிப்பாட்டுற வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு இதை விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது துணையாக இருக்கும். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து உடம்புல ஒட்டிக்கிட்டிங்கன்னா அந்த நிக்கோட்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் கலந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து மீண்டும் புகை பிடிக்கணும் இல்லைன்னா புகையில போடணும்னு ஒரு எண்ணம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு இதை பயன்படுத்திட்டு புகையில பழக்கத்தை விட்டுக்கலாம். இது என்ஆர்டி இல்லாமல் இது வந்து மருத்துவ சிகிச்சை. வேர்னிக்லின்ட்டுக்கு ப்ரோபியோன் இது ரெண்டுமே மாத்திரை வகைகள். இந்த மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புகையில போடணும், புகை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராமல் இருக்கும். இத்தனை சிகிச்சை முறைகள் இருந்தாலும் மருத்துவ கவுன்சிலிங் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு மாறலாக ஒரு சப்போர்ட் வரும், இதை நிப்பாட்டுறதுக்கு மோட்டிவேஷன் வேணும். அதுக்காக மருத்துவ கவுன்சிலிங்கோடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எளிதான முறையில் நீங்கள் புகையில பழக்கத்தை நிப்பாட்டிடலாம்.